பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள அந்த தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? தேர்தல் வரக்கூடிய நிலையில் இந்த மோதல் முற்றியுள்ள நிலையில் நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம் சார். இந்த அன்புமணி ராமதாஸ் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அதுவும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது தலைமை பண்பு இல்லை, அவரை 35 வயதில் அமைச்சராக்கியது தவறு, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டது என்று அவர் கண்ணீர் மல்க அந்த பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை போனதுனால என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும்? பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன சார்? அதாவது நீரடித்து நீர் வெல்லுவதில்லை, ஒருதாய் மக்கள்னு அவங்க 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. அந்த இணைந்து வரும்போதுதான் 2026 அவங்களுக்கு ஒரு பார்கெனிங் இருக்கும். அதை தான் நான் கருதுறேன். அதுக்கு நான் என்னோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், அவர் மந்திரி பதவி கொடுத்தேன்னு சொல்றாரு 35 வயசுல. 98ஆம் ஆண்டு கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் தனித்து விடப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க நினைக்கும் போது அதன் துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் 4 சீட்டு சொன்ன இடத்துல 5 சீட்டை அதிமுகவிடம் பேசி அந்த கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்தவன் ரவீந்திரன் துரைசாமி. அப்பொழுது எனக்கு கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபாவை உங்களுக்கு தான் சொன்னாரு. எனிவே அது அவர் நிறைவேற்றலைங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் அவங்க ஒன்னா இருக்கணும், கட்சி நிலைக்கு இருக்கணுங்கிற எண்ணம் தான் என்னோட எண்ண ஓட்டம். இதற்குள்ள அடிப்படை காரணம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, டாக்டர் ராமதாஸ் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். கட்சி எம்எல்ஏக்கள் வந்தாதான் நிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுல அவரு களத்துல என்ன பாக்குறாருன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலைஞரை விட ஒரு சக்தி படைத்த ஒரு அரசியல்வாதியா மு க ஸ்டாலினை கணிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அந்த வகையில 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல 20 தொகுதிகளிலுமே வட தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அணிய ஸ்டாலின் தோற்கடிச்சு காட்டிட்டாரு. 2021 சேலம், தர்மபுரி தவிர மற்ற பகுதிகளில் ஒரு மயிலம் தவிர மற்ற 18 சீட்டுகளையும் தோற்கடிச்சு காட்டிட்டாரு. இதற்கு முன்னாடி ஸ்டாலின் லீட் பண்ணி 2009லயும் பாட்டாளி மக்கள் கட்சிய அனைத்து தொகுதிகளிலும் தோற்கடிச்சு காட்டிட்டாரு. கலைஞர் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அச்சப்பட்டு ஒரு அரசியல் பண்ணக்கூடியவர் அல்ல மு க ஸ்டாலின். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடிக்கக்கூடிய அரசியல் வித்தை மிக நன்கு தெரிந்தவர் மு க ஸ்டாலின். அந்த வகையில தான் அவரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக இரட்டை இலை வாக்குகள்ல 23% வாக்குகளை தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியால உதயசூரியன் பக்கம் திருப்பினவர் மு க ஸ்டாலின். இந்த சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்கு போனா 2009, 19, 21 விக்கிரவாண்டி மாதிரி மிக தெளிவாக பாட்டாளி மக்கள் கட்சியை 1-2 இடங்கள் தவிர மற்ற இடங்கள்ல மு க ஸ்டாலின் தோற்கடித்து காட்டி விடுவார். அதற்குள்ள சூட்சமும் அரசியல் நகர்வுகளும் வித்தையும் சமூக அரசியல் சூழலும் மு க ஸ்டாலின் மிக நன்கு தெரிந்தவர் என்பதை டாக்டர் ராமதாஸ் உணர்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்சபா இடத்தை மையமா வச்சு கூட்டணியை முடிவு பண்ணும்னு என்டிஏ கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான விருப்பத்தை வைத்து சில செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் கட்சியை 2016 பலத்தை காட்டி காப்பாற்றியது போல் அன்புமணியை கூட சிஎமாக சொல்லியோ அல்லது அந்த கட்சியின் பலத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறார். அதனால் தான் அவர் டாக்டர் ராமதாஸ் கூறினார், தனித்து நின்றே 4 இடங்களில் வெற்றி பெற்றோம், கூட்டணியில் 5 இடங்கள் தானே வெற்றி பெற்றோம் என்று டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். என்றால் இந்த ஊடகத்தில் பலருக்கும் தங்கள் விருப்பத்தை டாக்டர் ராமதாஸ் மீது ஏற்றி தரவழின்றி பேசுவது வழக்கம், வாடிக்கை. அவர்களுடைய ஒரு கட்சி மேல உள்ள எதிர்ப்புகளையும் மற்றதையும் வச்சு பேசுவது வழக்கமா இருக்கிறது. ஆனால் உண்மை நிலைமையில் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலன் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தி தோற்று போவதை அவர் விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி சேர்ந்தால் அந்த 10.5 விவகாரமும் அதிமுக ஒரு வன்னியர் கட்சியாக வடகிழக்கில் களத்தில் இருப்பதையும் உணர்ந்து பிற ஜாதிகள் மிக மிக அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியை எதிராக திரும்பக்குள்ள வாய்ப்பையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் புரோ வன்னியர் பண்ணி பிற ஜாதிகளை திருமாவளவன் மூலமாக பறையர்களையும் காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லிம்களையும் இவர் சீமானின் அரசியலால் பிறமொழியாளர்களையும் திமுக பக்கம், திமுக அணியின் பக்கம் கன்சாலிடேட் பண்ணி மிக எளிதாக தோற்று விடுகிறார் என்று ஓட்டி ஃபைட்டிங் ஆன் த வால் என்று தனக்கு முன்னால் நடக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக டாக்டர் ராமதாஸ் உணர்கிறார். அதன் அடிப்படையில் வில் பவரோடு இருக்க வேண்டும். இந்த முறை எப்படியாவது அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப சில சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி சட்டசபைக்குள் கொண்டு செல்ல வேண்டும், இழந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கருதுகிறார். அன்புமணி ராஜ்சபா இடத்தை மையமாக வைத்து தன் காய்களை நகர்த்துகிறார். இந்த சூழ்நிலையும் இவர்களுக்கு இடையில் உள்ள இந்த கருத்து வேறுபாடுக்கு ஒரு முக்கிய காரணம். எது எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் மக்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம்தான். யார் அந்த கட்சிக்கு
கூட்டணி பேசினாலும் கூட டாக்டர் ராமதாஸுக்காகத்தான் பேசுவார்கள். அன்புமணி பேச போறதில்லை. ஆனால் அன்புமணியிடம் 90% நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாது. 2 பேரும் இணைந்து செயல்பட்டால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தப்பிக்கும். தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி இந்த பிளவை தாங்காது. பிறந்தால் பாட்டாளி மக்களின் எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அத்தியாயம் முடிந்துவிடும். மீண்டும் அத்தியாயம் தொடர வேண்டும் என்றால் அன்புமணி விட்டுக் கொடுத்து ராமதாஸின் தலைமையை ஏற்க வேண்டும்.